இருக்கோம் chapter 2 numbers and sequences. Yes, அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ previous classல நம்ம என்ன பார்த்தோம், சீக்வென்ஸ்னா என்ன, சோ அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஹோம்வொர்க் வந்து PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து வரும். சோ அதை நீங்க once வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன நடத்துறோம்ன்றதை அதையும் நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸர்சைஸ் 2.4ல third one என்ன கொடுத்திருந்தாங்க, find the nth term of the given sequence அப்படி சொல்லிருந்தாங்க. nth term அப்படினா லாஸ்ட் nth termனா நமக்கு இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கிற சீக்வென்ஸ், லாஸ்ட் term நமக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறத ஜெனரல் ஃபார்மேட்ல நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, nth term அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அத இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். என்ன சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 5 10 70 up to etc. சோ இத வந்து எப்படி நம்ம எந்த சீக்வென்ஸ் ஃபார்மேட்ல எழுதலாம் அப்படினா 1 square plus 1 square plus 1 ன்னு எழுதலாம். அப்ப என்ன ஆகும், 1 square plus 1 வந்து என்ன ஆகும், 2 ன்னு வந்துரும். 2 square plus 1 ன்னு எழுதலாம். 2 square plus 1 அப்படினா என்ன வேல்யூ வந்துரும், 5 ன்னு வந்துரும். சோ இங்க 5. 3 square plus 1 ன்னு எழுதலாம். 3 square plus 1 னா நமக்கு என்ன வேல்யூ வந்துரும், 10 ன்னு வந்துரும். 4 square plus 1 4 square plus 1 னா நமக்கு என்ன வேல்யூ வந்துரும், 17 வந்துரும். Therefore nth term is n square plus 1. இங்க நமக்கு ஒவ்வொரு வேல்யூவா நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது வந்து நான் என்ன எடுத்துட்டேன், n அப்படினு சொல்லி நானா ஜெனரல் ஃபார்மேட்ல போட்டுட்டேன். அப்போ என்னக்கு நீ என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு என்ன வந்துரும், இந்த சீக்வென்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ என்னக்கு நீயா ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்க, 1 ன்னு கொடுத்தோம் அப்படினா நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 1 square plus 1. சோ நம்ம எழுதுறது இந்த ஃபார்மேட் வந்து கரெக்ட்டா நமக்கு செக் பண்ணிக்கலாம். Therefore nth term is n square plus 1. This is first subdivision. அடுத்து second one என்ன சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க, 0 1/2 2/3 up to etc. So 0 நான் எப்படி எழுத போறேன் அப்படினா 1 minus 1 divided by 1, comma next இது எப்படி எழுத போறேன், 1/2 2 minus 1 divided by 2, comma 2/3 எப்படி எழுதலாம், 3 minus 1 divided by 3, comma up to etc. Therefore nth term is எந்த ஜெனரல் ஃபார்மேட் எழுதலாம், n minus 1 divided by n. என்னக்கு நம்ம வேல்யூ வந்து கொடுத்தோம் அப்படினா நமக்கு என்ன வந்துரும், 1 minus 1 divided by 1, 2 minus 1 divided by 2, 3 minus 1 divided by 3. So என்னக்கு நம்ம வேல்யூ கொடுக்க நமக்கு சீக்வென்ஸ் வந்து கிடைச்சிரும். Therefore nth term is n minus 1 divided by n. Next third subdivision என்ன கொடுத்திருக்காங்க, 3 8 30 80 up to etc. இதுல வந்து நமக்கு சீக்வென்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இயர் என்ன நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, a equal to 3. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, t2 minus t1, செகண்ட் டேர்ம் minus ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப செகண்ட் டேர்ம் என்னது 8 minus ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது 3. அப்ப 8 minus 3 நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், 5 கிடைச்சிரும். therefore d ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு கிடைச்சிருச்சு 5. நமக்கு வந்து nth டேர்ம் கிடைக்க ஃபார்முலா என்னது, tn equal to என்ன ஃபார்முலா, a plus n minus 1 into d. a ஓட வேல்யூ நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், plus n minus 1 into d ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அடுத்து இந்த 5 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 5n minus 5 5n minus 5. சோ இந்த நம்பர்ஸ் ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். -5 plus 3 -5 plus 3 is -2. Therefore nth term of the given sequence is 5n minus 2. அப்போ therefore nth term is 5n minus 2 ன்னு நம்ம ஃபைனலா ஆன்சர் எழுதிடலாம். இதான் வந்து third problem வந்து கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல இருந்து nth term என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து fourth problem. fourth one என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா given சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, an சொல்லி ஜெனரல் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க, a6 ஓட வேல்யூ a13 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க. அப்ப என்னக்கு பதிலா நம்ம 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப a6 5 into 6 divided by 6 plus 2. 5 6 are 13. 6 plus 2 is 8. அப்ப 30 யும் 8 நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு, 15/4. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துச்சு, 15/4. Therefore a6 15/4. a6 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண போற வேல்யூ a13. அப்ப a13 என்னக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், 13. அப்ப 5 into 13 divided by 13 plus 2. அதான் நான் எழுதிருக்கேன், 5 into 13 divided by 13 plus 2. 5 into 13 is 65. 13 plus 2 is 15. So இதை நம்ம எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துச்சு, 3 பைசா 15. மேல நம்ம கேன்சல் பண்ணா என்ன வேல்யூ வந்துச்சு, 13. Therefore a13 13 divided by 3. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், given ஒரு வேல்யூ ஜெனரல் ஃபார்மேட்ல கொடுத்திருக்கு. நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, a6 and a13.
அது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் சொல்யூஷன் பார்க்க போறோம். செகண்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா an equal to minus of n square minus 4. an equal to minus of n square minus 4. அப்ப நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க a4 ஓட வேல்யூ a11 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து a4 கண்டுபிடிக்க போறோம். அப்ப a4 equal to minus of n என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 4 square minus 4 is equal to minus of 4 square ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு 16 minus 4 16 minus 4 is 12. அப்ப இங்க மைனஸ் இருக்கனால அப்படியே மைனஸ் ஓட எழுதியாச்சு. therefore a4 equal to minus 12. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து a11 equal to minus of 11 square minus 4 which is equal to minus of 11 square ஓட வேல்யூ என்னது 121 minus 4 121 minus 4 is 170. அப்போ a11 equal to minus 170. இதான் என்னது fourth problem. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து fifth problem. fifth problem என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு given சொல்லி ஒரு சீக்வென்ஸ் சொல்லி கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்குது. சோ givenன்றதை நம்ம பார்க்கலாம். an equal to set of all என்ன கொடுத்திருக்காங்க n square minus 1 divided by n plus 3. n is even, n belongs to natural number. n அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா n even ஆ இருந்துச்சு அப்படின்னா இப்போ n க்கு வந்து நம்ம ஜெனரல் ஃபார்மேட்ல 2 பார்க்கணும். 2 வந்து என்ன நம்பர் ஈவன் நம்பர். அப்ப ஈவன் நம்பர்னா இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும். 3 சொன்ன இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்க கூடாது because 3 is a odd number. next என்ன கொடுத்திருக்காங்க n square divided by 2n plus 1. n is odd number. அப்போ நம்ம n வந்து odd number எடுக்கணும். அப்ப 3 ன்னு சொன்னா இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். 2 ன்னு சொன்னா அந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். ஈவன் நம்பர்னா இந்த கண்டிஷன், odd numberனா இந்த கண்டிஷன். இங்க n வந்து எங்க தான் இருக்கு நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. சோ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். to find என்ன கேட்டிருந்தாங்க a8 and a15 கேட்டிருந்தாங்க. a8 அப்ப 8 வந்து என்ன நம்பர் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டிஷன் n square minus 1 divided by n plus 3. so n square minus 1 divided by n plus 3. n க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 8. அப்ப 8 square minus 1 divided by 8 plus 3. 8 square ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு 64. 64 minus 1 divided by 8 plus 3 is 11. 64 minus 1 is 63. 63 divided by 11. therefore a8 equal to 63 divided by 11. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து a15. a15 equal to இதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 15 is a odd number. odd numberல நமக்கு என்ன வேல்யூ எதுல தெரியணும் இந்த செகண்ட் கண்டிஷன். அப்போ என்னது n square divided by 2n plus 1. அப்ப a15 equal to n square divided by 2n plus 1. அப்ப n க்கு பதிலா நம்ம 15 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 into இங்கே நமக்கு n க்கு பதிலா 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 2 into 15 plus 1. 15 ஸ்கொயர்னா நம்ம எப்படி 15 into 15 ஆ மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 15 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 15 into 15 is 225 divided by 2 into 15 is 30 plus 1. அப்ப 225 அப்படியே இருக்கும். 30 plus 1 is 31. therefore a15 equal to நமக்கு என்ன வந்துச்சு 225 divided by 31. அப்ப a8 என்ன கண்டுபிடிச்சிட்டோம் a15 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். this is our fifth problem. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து sixth one அதேதான் given சொல்லி ஒரு ஜெனரல் ஃபார்மேட்ல an சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து அவங்க கேட்டிருக்க வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா a1 கொடுத்துட்டாங்க a2 கொடுத்துட்டு find the first 6 terms கேட்டிருந்தாங்க. அப்ப 6 termனா என்னது a1 கொடுத்துட்டாங்க a2 கொடுத்துட்டாங்க. நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணனும் a3 a4 a5 a6 நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அப்ப 6 terms நமக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் a3 அப்ப அவங்க given கொடுத்திருக்கிற a1 equal to 1 and a2 equal to 1 ன்னு சொல்லி எழுதியாச்சு. அந்த given sequence எழுதியாச்சு. an equal to 2 an minus 1 plus an minus 2 ன்னு சொல்லி எழுதியாச்சு. அப்போ n க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப a3 equal to 2a3 minus 1 plus a3 minus 2. a3 minus 1 is a2. அப்ப 3 minus 2 is 1. அப்ப a2 ஓட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு 1 ன்னு தெரியும். a1 ஓட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு 1 ன்னு தெரியும். 2 into 1 is 2. 2 plus 1 is 3. therefore a3 equal to 3. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து a4 வந்து என்னன்னு பார்க்க போறோம். a4 கண்டுபிடிக்கிறதுக்கு இதே இதுல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப a4 equal to 2 into a4 minus 1 plus a4 minus 2. என்னன்ற பிளேஸ்ல பதிலா நான் என்ன வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன் 4 ன்னு ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன். அப்போ a4 minus 1 னா என்ன ஆகும் a3 ஆகும். a4 minus 2 னா என்ன ஆகும் a2 ஆகும். அப்ப a3 ஓட வேல்யூ நம்ம இப்பதான் ஃபைண்ட் பண்ணோம். லாஸ்டா என்ன வேல்யூன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3 2 into 3 plus a2 ஓட வேல்யூ நமக்கு givenல இருக்கு 1. அப்ப 2 into 3 is
6 2 3s are 6 அப்ப 6 plus 1 is 7 therefore a4 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிச்சு 7 ன்னு கிடைச்சிச்சு அடுத்து a5 equal to இங்கே அதேதான் என்னன்ற பிளேஸ்ல நம்ம என்ன வேல்யூ ரிப்ளேஸ் பண்ண போறோம் 5 ன்னு ரிப்ளேஸ் பண்ண போறோம் அப்ப 2 into a5 minus 1 plus a5 minus 2 2 into a5 minus 1 என்ன ஆகும் a4 ன்னு ஆகும் a5 minus 2 னா என்ன ஆகும் a3 ன்னு ஆகும் ஒண்ணுமே இல்ல கீழ நமக்கு இந்த இருக்கிற வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி அப்படியே போட்டுருக்கோம் அப்ப a4 னே இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் மேல என்ன கிடைச்சிச்சு நமக்கு a4 equal to 7 அப்ப 2 into 7 plus a3 ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 3 2 into 7 is 14 அப்ப 14 plus 3 14 plus 3 is 17 therefore a5 equal to 17 next நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து a6 equal to அந்த ஜெனரல் ஃபார்மட்ல என்னன்ற பிளேஸ்ல என்ன வேல்யூ ரிப்ளேஸ் பண்ண போறோம் 6 அப்போ 2 into a6 minus 1 plus a6 minus 2 அப்ப a6 minus 1 என்ன ஆகும் a5 ன்னு வரும் a6 minus 2 னா என்ன ஆகும் a4 ன்னு வரும் a5 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 17 next a4 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 அப்ப 2 into 17 ஓட வேல்யூ வந்து என்னது 34 plus this 7 34 plus 7 is 41 therefore a6 equal to 41 அப்போ first 6 terms வந்து நம்ம எழுத போறோம் therefore the first 6 terms of the sequence are first ரெண்டு term givenல கொடுத்துட்டாங்க என்னன்னா a1 வந்து 1 ன்னு கொடுத்துட்டாங்க a2 1 ன்னு கொடுத்துட்டாங்க அப்ப 1, 1 அடுத்து என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம் a3 a4 a5 a6 அந்த வேல்யூ தான் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு 3 7 17 41 therefore the first 6 terms of the sequence are என்னது 1 1 3 7 17 41 this is your sixth problem இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா arithmetic progression அதாவது AP ஃபுல்லா நம்ம சீக்வென்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ arithmetic progressionனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இதுல ஃபார்முலா பேஸ் பண்ணி லாஸ்ட் டேர்ம் என்ன nth டேர்ம் என்னன்றத ஃபைண்ட் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2.23 அதுல என்ன கேக்குறாங்க அப்படினா ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படினா அந்த சீக்வென்ஸ் வந்து ஈக்குவலா அப்படி சொல்லி செக் பண்ண சொல்லிட்டாங்க given சீக்வென்ஸ் வந்து ஈக்குவலான்னு சொல்லி பார்க்க சொல்லிட்டாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சுவோம் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்ப அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படினா அப்ப given சீக்வென்ஸ் வந்து AP வந்து satisfy பண்ணுது அப்படினு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்தாங்க x + 2 2x + 3 3x + 4 வந்து கொடுத்திருந்தாங்க அதுல t2 - t1 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் என்னது 2x + 3 மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது வந்து x + 2 அப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி என்னது -x - 2 அப்ப 2x - x is x அப்ப 3 - 2 is 1 அப்ப x + 1 t2 - t1 is x + 1 நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து t3 - t2 அப்ப third term minus second term third term என்ன term 3x + 4 second term என்னது -2x + 3 அப்ப minus உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும் -2x - 3 next 3x - 2x is x 4 - 3 is 1 அப்ப x + 1 அப்போ t2 - t1 is equal to t3 - t2 therefore the given sequence is an AP இப்போ நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் சொல்யூஷன் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2 4 8 16 etc but t2 - t1 equal to 4 - 2 4 - 2 is 2 next t3 - t2 அப்ப t3 - t2 என்ன வரும் 8 - 4 8 - 4 is 4 therefore t2 - t1 is not equal to t3 - t2 அப்போ the given sequence is not an AP இதே மாதிரி third subdivision பார்க்க போறோம் third subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா அதே தான் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு அது ஏபியா ஃபார்ம் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் t2 - t1 அப்ப t2 னா என்னன்னா 5 * √2 - 3 * √2 √2 அப்படியே தான் இருக்கும் இந்த எலிமெண்ட் மட்டும் தான் முன்னாடி இருக்கிற √2 க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் அப்ப அத ரெண்டையும் தான் நம்ம மைனஸ் பண்ண போறோம் சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்ப 5 - 3 is 2 √2 next t3 - t2 அப்போ 7 √2 - 5 √2 7 √2 - 5 √2 is 2 √2 next t4 - t3 t4 - t3 is 9 √2 - 7 √2 9 √2 - 7 √2 is 2 √2 therefore இது எல்லாமே ஈக்குவலா இருக்கனால என்ன தெரியும் the given sequence forms an AP next example number 2
2.24. இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா givens சொல்லி first term கொடுத்திருக்காங்க, common difference வந்து கொடுத்திருக்காங்க. first term நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் a, common difference என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் b. therefore given a equal to 20 and b equal to 8. நமக்கு ஜெனரல் ஃபார்மா AP என்ன ஃபார்மேட்ல இருக்கும் a plus d a plus 2d a plus 3d up to etc. இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதனால நாம போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ. அப்ப 20, 20 plus 8 up next 20 plus 2 into 8 up 20 plus 3 into 8. அப்ப என்ன வேல்யூ வரும்? 20. 2 plus 8 is 20. 20 plus 8 is 28. 20 plus 2 into 8, 20 plus 16, 20 plus 16 is 36, 20 plus 3 into 8 is 24, 20 plus 24 is 44. Therefore, the required AP is 20, 28, 36, 44 up to etc. Next example number 2.25. அதேதான் solution. அதே இதே கொடுத்திருக்காங்க. first term என்ன கொடுத்திருக்காங்க, common difference என்னன்னு கொடுத்திருக்காங்க. next வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருந்தாங்க அப்படினா nth டேர்மும் next அதுல ரெண்டு டேர்ம் வந்து கேட்டிருந்தாங்க. 15th டேர்மும் 24th டேர்மும் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. அத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அதுல first we have a equal to 3 and b equal to common difference எப்படி கண்டுபிடிக்கலாம்? 15 minus 3, அதாவது second term minus first term. second term minus first term na 15 minus 3 is 12. therefore common difference நமக்கு என்ன வந்துச்சு? d equal to 12. next நமக்கு nth term கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன தெரியும்? we know that tn equal to a plus n minus 1 into d. இதான் நமக்கு வந்து nth term கண்டுபிடிக்கிறதுடைய ஃபார்முலா. அதுல தான் நம்ம இப்போ 15th term ஃபைண்ட் பண்ண போறோம். a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் t15 என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். t15 equal to a plus 15 minus 1 into d. அப்ப a plus 15 minus 1 is 14d. அப்ப a ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3 plus 14 into d ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 12. therefore 3 plus 14 into 12 ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? 171. this is t15th term. 15th term என்ன வந்துச்சு? நமக்கு 171 ன்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து நமக்கு t24 என்ன சொல்லி கண்டுபிடிக்கிறோம். 24th term கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதேதான் tn equal to a plus n minus 1 into d. அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a plus n க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கீங்க? 24. 24 minus 1 into d. அப்ப 23 into d. அப்ப a ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3 plus 23 into d ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 12. next 3 plus 23 into 12 is 276. அப்ப நம்ம வேல்யூ என்ன வந்துருச்சு? 279 வந்துருச்சு. therefore nth term tn equal to a plus n minus 1 into d. therefore tn equal to 3 plus n minus 1 into 12. next இங்க நம்ம கண்டுபிடிக்க போறது nth term தான் கண்டுபிடிக்க போறோம். அதுல first நமக்கு என்ன தெரியும்? 12 into n வந்து 12 என்ன வரும்? minus 1 into 12 வந்து என்னது? minus 12. so t nth term கண்டுபிடிக்க போறதுனால tn அப்படியே தான் இருக்கு, which is equal to 12n plus 3 minus 12 is minus 9. therefore nth term of the sequence is tn equal to 12n minus 9. இதான் வந்து nth term கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே last term கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதோட ஃபார்முலா என்ன அப்படினா n equal to l minus a divided by d plus 1. இந்த ப்ராப்ளம்ல அதான் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2.26ல அதுல இந்த last term கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். first solution given வந்து first term எப்பவுமே நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? a ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப a equal to first term என்னன்னு கொடுத்துட்டாங்க? 3 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? d ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப d equal to எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்மோட வேல்யூ என்னது? 6 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ என்னது? 3. 6 minus 3 is 3. therefore d equal to 3. and last term வந்து என்ன கொடுத்திருக்காங்க? n equal to 111. therefore we know that n equal to l minus a divided by d plus 1. இந்த ஃபார்முலால நம்ம எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? nth term என்னன்றத ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ l ஓட வேல்யூ என்னது? 111 minus a ஓட வேல்யூ என்னது? 3 divided by d ஓட வேல்யூ 3. 111 minus 3 is divided by 3 plus 1. அடுத்து நமக்கு ஃபைனலா ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணா LCM எடுத்து என்ன ஆன்சர் வருது? 37. therefore n equal to 37. this is example number 2.26. okay in class நம்ம என்ன பார்த்திருக்கோம்? AP னா என்னன்னு பார்த்திருக்கோம். plus நம்ம previous classல உள்ள remaining problems exercise 2.4 ல உள்ள remaining problems நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. சோ இது எல்லாத்தையும் நீங்க உங்களோட parallel bookல
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னைக்கு ஹோம்ஒர்க்கை நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.27 and 2.28. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் வச்சு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது அந்த ப்ராப்ளம் தான். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. பிளஸ் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அந்த 3 ப்ராப்ளமுமே நம்ம சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா லாஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வச்சு. ஸோ அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதே உங்களோட ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. அதே நீங்க உங்களோட பேரண்ட் நோட் பண்ணிக்கோங்க. See you in the next class. Thank you.